So if the manipulation blocks gets failed, மேனிப்புலேஷன் பிளாக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? சிம்பிள் தான். மேனிப்புலேஷன் பிளாக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர் ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சோ அதோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அன்டில் த நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் பிளாக்ஸ் அக்கர்ஸ் சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ ஹாய், 1 year பிரேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கேமரா முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி ஹாய் எவ்ரிவன், அண்ட் திஸ் இஸ் மஞ்சு கேநாத் ஃப்ரம் ட்ரேடிங் எட்ஜ் தமிழ். ஸோ எத்தனை மெசேஜஸ், எத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நண்பர்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மெசேஜெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காரு. நான் எந்த மெசேஜஸ்க்குமே வந்து ரிப்ளையும் பெருசாக பண்ணலை. ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலை, அண்ட் இந்த 1 year எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் நல்லா இருக்கேனா, இல்லை மை ட்ரேடிங் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அண்ட் வந்து ஃபாரெக்ஸ் எப்படி போகுது, எஃப்எல்சி என்ன ஆச்சு, அப்டேட்டுன்னு வந்து ப்ரோ கம்பேக் கொடுங்க எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கெல்லாமே சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஒரு வீடியோவை தான் நான் இது வந்து ரெடி பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இது ஷார்ட் அண்ட் ஒரு 15 to 20 minutesக்குள்ளே இந்த வீடியோ வந்து இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுகிறேன். ஸோ வந்து அந்தளவுக்கு அப்படி இப்படின்னு இருக்காது. ஸோ இந்த கேஸ் எதனா தப்பாக இருந்துச்சுன்னா தெரியல. எனக்கு ஒரு சிரிப்பாக வருது வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ. இன்கேஸ் ரொம்ப சிரிச்ச முகமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 year கேப், இந்த 1 year நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் வந்து 1 year பிளான் பண்ணலை. ஒரு 3 months பிளான் பண்ணலான்னு நினச்சேன். 3 months வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஃபாரெக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம வந்து வந்துடலான்னு நினச்சேன். பட் நான் நினச்ச மாதிரி ஃபாரெக்ஸ் இல்லை. பிகாஸ் இந்தியன் மார்க்கெட் என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்தியன் மார்க்கெட் நான் ஒரு 6 yearsஆக பண்ணுறேன். 6 yearsஆக வந்து ஆப்ஷன் பையிங்கில் வெரிஃபைட் பீனல் டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் நானுன்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்தியன் மார்க்கெட் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபாரெக்ஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள், ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உசுப்பேத்தியே வந்து ஃபாரெக்ஸ்க்கு வர வச்சாங்க. பட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃபார் மீ. இந்தியன் மார்க்கெட்டில் ஐ ஹேட் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. ஐ யூஸ் டு டூ மார்னிங் வந்து 9:15 9:20 வந்து எனக்கு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஸ்ட்ரக்சர் மாஸ்டர் யூஸ் பண்ணுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அப்டேட்டும் கொடுப்பேன். இட் வில் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபாரெக்ஸ் வந்து அந்த கேம் வந்து அப்படி கிடையாது. அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்ஸில் வந்து உங்களுக்கு மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல்ஸ் மெத்தட் தான் நான் பேச போகிறேன். என்னென்னா வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நான் யூஸ் பண்ண எஸ்எம்சி அண்ட் ஸ்ட்ரக்சர் மாஸ்டரி வந்து ஃபாரெக்ஸ்க்கு அந்தளவுக்கு ஈஸியாக சூட் ஆகலை. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக நான் ஃபீல் பண்ணேன். ஸ்ட்ரக்சர் சேம் தான், எஸ்எம்சியோட ஸ்ட்ரக்சர்ஸோட ரூட் எல்லாமே சேம் தான். பட் வந்து ஒர்க் ஆகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, பிளேயர்ஸோட கேம் இருக்குல்ல, தட்ஸ் அ க்ரூஷியல் ஏரியா. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்தியன் மார்க்கெட் நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் நானும் வந்து எஸ்எம்சி தான் பண்ணுறேன், நீங்கள் எப்படி கரெக்டாக எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து இப்படி ஆகும்னு சொல்கிறீங்க, எடுக்கிறதெல்லாம் விட்டுருங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. பிகாஸ் பிளேயர்ஸ் கேம்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ நீட் சம்திங் ஃபார் மீ அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ பிளேயர்ஸ் கேம் அப்படின்னா பிக் பிளேயர்ஸோட மூவ் என்ன, அவங்களோட சைக்காலஜி என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஐ வந்து இத்தனை கோடி வந்து அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஐஏ வந்து கவுண்டருக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்களும் செல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து கவுண்டருக்கு அவங்க பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பை பண்ணுவாங்க, எந்த இடத்துல பை பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அண்ட் எல்லாமே வந்து செல்லிங் பொசிஷன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆஸ் அ பையராக நம்ம பார்க்குறப்போ அவங்க பொசிஷன் வந்து பார்க்கணும். நிறைய கேம் இருக்குது. ஓகே, நிறைய மைண்ட் கேம் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பட் ஃபாரெக்ஸ் வந்து அப்படி கிடையாது. இட்ஸ் டோட்டலி நியூ வேர்ல்ட் ஃபார் மீ. ஸோ வந்து உள்ளே இறங்கினேன். அண்ட் இறங்கினப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு சைக்காலஜி லெவல் இருக்குது அப்படின்னா ஒரு 100% வந்து நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட சைக்காலஜியை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா
ஃபாரெக்ஸ்க்கு நீ வந்து 1000% பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ கிளியர் ஆன்சர். ஸோ அண்ட் வந்து டெக்னிக்கல்ஸாக பார்க்குறப்ப ஐசிடி எனக்கு எப்போயுமே ஐசிடி ஆகாது. பிகாஸ் வந்து ஐசிடியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய எஃப்எல்சியில் நிறைய விஷயங்கள் ஐசிடியிலேருந்து லைட்டாக எடுத்திருக்கேன். பட் ஐசிடி அலோன் டசன்ட் ஒர்க். ஏன் அப்படின்னா ஐசிடியில் வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஓவர் குக்ட், ஓவர் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன். சைக்காலஜிக்காக தான் இந்த ஐடியாவும் நான் சொல்கிறேன். எதுக்கு வந்து நான் ஐசிடி வேணான்றேன்னா சைக்காலஜி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயம் பேசணும், பட் டெக்னிக்கல்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 இயர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷார்ட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் டக்குன்னு பேசுகிறேன். எங்கே விட்டேன்? எஸ், ஒரு சின்ன சைக்காலஜி எக்ஸாம்பிள். ஐசிடி ஏன் வேண்டாம் அப்படின்றனா, நிறைய பேர் இங்கே அனலைஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யார் வேணாலுமே ஒரு வாரம் உட்காந்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல்ஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். லெட் இட் பி இட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி, எனிதிங். ஓகே, புதுசாக நிறையா வந்துருச்சு, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ அது யார் வேணாலுமே பண்ணிடலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் ஒரு ட்ரேட் எடுத்து ஹோல்டு பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திராணின்னு ஒன்று இருக்குது. அந்த திராணி வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஓகேங்களா? அந்த திராணி வந்து எங்கேருந்து வரணும், அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டே ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஓவர் இன்ஃபர்மேஷன்டாக ஒரு செட்டப்பை நீங்கள் வந்து கொடுத்து யோசித்து ஒரு செட்டப்பை நீங்கள் வந்து ஐசிடியில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி வந்து செட்டப்பை தேடுறதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பிகின் ஆகிடுது. உங்களுக்கு அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி செட்டப் க்ரியேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுக்கு எப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை அது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரேட் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம், ட்ரேட் என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு பிறக்கணும், ஸ்டார்ட் ஆகணும். அதுவுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை தான் நான் இவ்வளோ டைம் நான் பார்த்துருக்கேன். நம்ம அதை அப்புறம் பேசுவோம். பட் ஸ்டில் ஒரு செட்டப் தேடுறதுலேயே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து அது ஹோல்டு பண்ணுறதுல வர ஸ்ட்ரெஸ்ஸு, அது அப் அண்ட் டவுன் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஹோல்டு பண்ண பயம், ஸ்டாப்லாஸ் அடிக்க பயம், ஸ்டாப்லாஸை தள்ளி வைக்கிறது, ஸ்டாப்லாஸை போடுறதில்ல, இல்லை வந்து எடுக்கிற ட்ரேடெல்லாம் ஸ்டாப்லாஸ் ஆகிடுமேனு ஒரு இது. அண்ட் வந்து ட்ரேடு ஸ்டார்ட் ஆனதுமே 1:1 வந்தாலே புக் பண்ணுறது, ஏன்னா 2 வரைக்கும் போகுமான்னு தெரியாது, பயம். இவ்வளோ பயம் எங்கேருந்து வருதுன்னா ஆல்ரெடி நீங்கள் செட்டப்புக்கு நிறைய விஷயம், நிறைய காம்பினேஷன்ஸை பார்த்து அப்ளை பண்ணுறதுனால வருது. ஸோ அதனால தான் நான் ஐசிடியை வந்து எப்பயுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன். பட் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஒருத்தன்ட்ட நல்ல விஷயம் இருக்குன்னா அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியல. ஸோ டெக்னிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸ்க்கு நான் என்ன ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு எவிடெண்ட்டாக ஒரு மெத்தட் இருக்கும். அது என்னென்னா, நான் காலையில் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன் அப்படின்னா ஓகே 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை அப்ளை பண்ணதுமே எனக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து சைக்காலஜிக்கலாக ட்ரேடில் ஆகிட்டு எவ்வளோ நான் ரிஸ்க்கு வைக்கிறது, அந்த ரிஸ்க்கை நான் ஏற்றுக்க முடியுமா, இல்லை நான் எந்த நிலைமையில் இருக்கேன், அக்கௌண்ட் எந்த நிலைமையில் இருக்குது, நான் எப்படி புஷ் பண்ணும், அந்த இடத்துக்கு மைண்டு போகணுமே தவிர்த்து ஒரு செட்டப் தேடுறது, அந்த செட்டப்போட ஃபிகர், அந்த செட்டப்பை பிடிக்கிறதுலே நீ வந்து சைக்காலஜிக்கலாக நீ வீக் ஆகிட்ட அப்படின்னா யூஆர் டன் மேன், யூஆர் டன். ஸோ அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் பர்டிகுலரில் வந்து டெக்னிக்கல்ஸை நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 3 மந்த்ஸில் நான் வந்து டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃப்ராக்டல்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சு பண்ண ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதை பற்றிலாம் இன்னுமே பேசுவோம். ஒன்ஸ் நான் வந்து டெக்னிக்கல்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்ல, உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நான் ஆரம்பிக்கலை. ஏன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை வந்து நான் வந்து கோர்ஸ் ஆரம்பித்தேன். அதில் நான் சில மிஸ்டேக்ஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன். லைக் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, எல்லாத்தையுமே நானே எடுத்துக்க ஆரம்பித்தேன், எல்லாத்துக்குமே நானே பண்ண ஆரம்பித்தேன். லைக் எக்ஸாம்பிள், பேஜ் நான் தான் ரெட் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் நான் தான் போடுவேன், கண்டென்ட் யோசிக்கிறது நான் தான், அண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் கொடுக்குறது நான் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறதும் நான் தான், அண்ட் எல்லாமே நான் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டைமை வந்து என்னால் வந்து
ஈஸியாக எல்லாருக்குமே என்னால் கொடுக்க முடியல. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த 1-to-1 செஷன்ஸில் வந்து நல்லா வந்து கொடுக்க முடியல. ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து 5 செஷன்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு வந்து 2-3 ஹவர் கூட போயிருக்கு. பட் ஸ்டில் சில பேருக்கு மிஸ் ஆகிருக்கு, போயிருக்கு. அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் மேஜராக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்காக நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா, அதில் எத்தனை பேர் வந்து ப்ராஃபிட்டபிளாக கன்வெர்ட் ஆகுறாங்கன்னு பார்க்குறப்போ, எல்லாருமே ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருமே ஆகலைன்றது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு பேக் ஆஃப் த ஹெட்டில் வந்து லைட்டாக அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. லைக் ஏன் அது ஏன் எல்லாருமே ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி கோர்ஸு சரி இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, கோர்ஸுக்கு 100 பேரில் 99 பேர் வந்து நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸ் நம்ம ஸ்டோரி ஹைலைட்ஸ்லேயே இருக்கும், அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் எஸ்எம்சியை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபில்டர் பண்ணி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி தான் நான் வந்து கோர்ஸை லான்ச் பண்ணேன். அது வந்து அப்படி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. எங்கே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா சைக்காலஜியில் ஃபெயில் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் இந்த வாட்டி அதே மிஸ்டேக்ஸை நான் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் 100% நான் கொடுத்தேன். பட் ஸ்டில் அது 100%ஆக போய் வந்து அவங்களுக்கு ரீச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாமே, இல்லை எல்லாருக்குமே வந்து அந்த டைம் நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்றலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அது போய் சேரணும் அப்படின்றதுல எனக்கு மைண்டில் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த டைம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த டைம் எடுத்ததுக்கான காரணம் இது மட்டும் கிடையாது. ஒரு புது விஷயம் சொல்ல போகிறேன். கோர்ஸ் அப்டேட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். ஓகேங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன். லைக் வந்து கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறேன், என் கோர்ஸை அதாவது ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வந்து எஃப்எல்சி கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். இந்த எஃப்எல்சி கோர்ஸை ஜாயின் பண்ணுற எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. சூப்பர் கரெக்டாக? ஓகே. இன்கேஸ் என் கோர்ஸை கற்றுக்கிட்டு நான் சொன்ன மெத்தட் அப்ளை பண்ணி ப்ரீமியம் குரூப்பும் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். சிக்னல் மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து செட்டப்ஸோட ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். அது ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு நாய்ஸுமே அதில் இருக்காது. அதில் நாய்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குரூப்பும் கொடுக்க போகிறேன். அதையும் யூஸ் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும். 6 மந்த்ஸுமே வந்து டெக்னிக்கல்ஸ்க்கு 6 மந்த்ஸ் கிடையாது. நான் சைக்காலஜிக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்த வந்து ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணலான்ற ஒரு ஐடியாலையுமே இருக்கேன். ஸோ இதெல்லாமே பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். இன்கேஸ் என் கோர்ஸை ஜாயின் பண்ணி நான் சொன்ன மாதிரியான விஷயத்தை பண்ணியுமே அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா 100% கோர்ஸோட மென்டார்ஷிப் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து என்னப்பா அது, ஒரு கோர்ஸ் வந்து புரியலைன்னா ரீஃபண்ட் பண்ணலாம், ப்ராஃபிட்டபிள் ஆகலைன்னா எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது, அதுவும் பொறுப்பு இல்லையே அப்படின்னாங்க. ஸோ ஒய் நாட், அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எஸ், அஃபிஷியலி நான் வந்து இப்போ சொல்கிறேன், என்னோடய கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுற, அதாவது ஃபாரெக்ஸ்க்கு ஜாயின் பண்ணுற கோர்ஸை ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இது 2 தான் நடக்க போகுது. வின் சுச்சுவேஷன் தான். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்படி எழுதியாச்சு. ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபுள். இன்கேஸ் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியலையா, அது 100ல் 90 பேர் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகலையா, 90 பேருக்கு ரீஃபண்ட். எவ்வளோ பே பண்ணாங்களோ எல்லாமே ரீஃபண்ட். நாட் ஈவன் 1 ரூபி மிஸ் ஆகாது, எல்லாமே ரீஃபண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இது எழுதியாச்சு பேப்பரில். அப்போது எல்லாருமே நான் வந்து இந்த பாஸ்கரன் படத்தில் ஆரியா வந்து எல்லாருமே பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என் கோர்ஸை நான் எந்த அளவுக்கு அதை வந்து நான் ஸ்ட்ராங் படுத்தணும் இல்லையா, அதுக்கான டைம் தான் இந்த 1 இயர் நான் எடுத்தேன். அந்த டெக்னிக்கல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சைக்காலஜிக்கலாக வந்து இந்த வாட்டி நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரில்ஸ் இருக்குது. இதை வந்து உங்களை வந்து பெட்டர் ட்ரேடராக மட்டும் மாற்றாது. என்னோடய கோர்ஸ் வந்து உங்களை பெட்டர் ட்ரேடராக மட்டும் மாற்றாது. இட்ஸ் கோயிங் டு மேக் யூ
கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசிப்ளின் பர்சனாகவும் மாற்ற போகுது. நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் வச்சுருக்கேன் சில விஷயத்தெல்லாம். சீக்கிரம் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஐடியா. இதை வந்து எதை வச்சு நான் வந்து டேலி பண்ணுறேன் அப்படின்னா, ரீசெண்ட்லி நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் மாறியிருப்பேன். என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ குட் ஃபைண்ட் லைக் வந்து இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரே, கொஞ்சம் நாளாக ஆன்மீகமாக இருக்காரே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. எஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஆஸ் எ ட்ரேடராக லைஃப்பில் நான் நிறைய காசு சம்பாரிச்சிட்டேன். நிறையனா என்னோடய ஸ்டேச்சருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன். சம்பாரிச்சதுக்கப்புறம் பட் ஸ்டில் வந்து ஏதோ ஒரு பேக் ஆஃப் த ஹெட் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது லைஃப்பில். பர்சனல் லைஃபாக இருக்கலாம். இந்த 1 இயர் கேப்பில் கொஞ்சம் நான் வந்து எல்லாத்திலிருந்துமே தள்ளி இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து நான் தள்ளி இருந்தேன். அண்டு ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸு சில பேர்கிட்டருந்து தள்ளி இருந்தேன். வாண்டடாகவே தள்ளி இருந்தேன். அண்ட் இன்ஸ்டாலையுமே பெருசாக ஆக்டிவாக இல்லை. அப்பப்போ வந்துட்டு சாமி ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ இந்த பிரேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு 6 இயர்ஸாக வந்து ட்ரேடிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கேன். சார்ட் மட்டும்தான் என் வாழ்க்கையில் சார்ட் மட்டுமாகவே இருந்துச்சு. ஸோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 செஷன்ஸ் எடுக்கிறேன். ஒருத்தருக்கு 2 ஹவர் 3 ஹவர்னு எடுக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அந்த பிரேக்குக்கும் எனக்கு கரெக்டாக ஃபாரெக்ஸ்க்கும் எனக்கு கரெக்டாக டைம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ஆக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் நம்புகிற விஷயமும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ப்ரோ என்ன ப்ரோ எங்களும் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா, எங்களுக்கெல்லாம் சாமி நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருப்பீங்க. தம்பி, நான்லாம் முரட்டுத்தனமான சாமி நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆள். பட் இப்போயுமே நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ஒரு மாதிரி இது மாதிரி கிடையாது. நம்ம கடவுள் ரிலிஜன் பேஸாக அப்படி நான் சொல்லலை. உங்களுக்குள்ளே ஃபைண்ட் பண்ணுற ஒரு இன்னர் பீஸ் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். லைக் வந்து லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே டீப்பாக போகக்கூடாது. நான் டீப்பாக போகிற பர்சன். இப்போயுமே வந்து இந்தியன் மார்க்கெட் கூட நான் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது எடுத்ததெல்லாம் ஆரம்பிக்கல. நான் 2 இயர்ஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ஆகிறப்போ தான் அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு ஃபாரெக்ஸுமே இப்போ வந்து ஒரு விஷயம் நான் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா நான் அதில் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சதுமே வந்து கோர்ஸாக மாற்றி விற்றுட்டு போகிற இங்கே நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு எனக்கு ஒரு பவர் இருக்குது, நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, ஒரு 6 இயர்ஸாக ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எவன் ட்ரேட் பண்ணுவான், எவன் டுபாக்கூர்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். இங்கே நிறைய இன்ஸ்டா பேஜ்லலாம் பார்க்குறேன். பாதிக்கு பேர், முக்கால்வாசி பேர் டுபாக்கூர் தான். அதுலேயும் போய் கீழே போயிட்டு ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ ஓஜின்னெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாத், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதில் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. சம்டே சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஏமாறணும்னு இருந்தால் ஏமாறுறதுக்கு தான் இருப்பாங்க. ஸோ அதிலலாம் நம்ம வந்து கான் கமெண்ட் சம்திங். ஆனால் இந்த ரெசார்ட்லலாம் போய் ஏமாறுறீங்கடா, டைம் வரும். அப்போ நான் வந்து இது பண்ணுறேன். ஒரு ட்ரேடரை பார்த்து எப்படி நல்லா பேசினா ட்ரேடரை நம்பிடுவீங்களா? எனக்கு புரியல. எனக்கெல்லாம் பேச வராது. நான் ஒரு இப்போ கூட பேசணும்னு நினச்சது வேறு, பேசிக்கிட்டு இருக்கிறது வேறு. கேமரா பார்த்துட்டு நான் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன். பட் சில பேர் நல்லா பேசுகிறானுங்க. பேசி ரெசார்ட்டுக்கு கூப்பிட்றானுங்க. நல்லா கூவத்தூர் ரெசார்ட் மாதிரி போகிறீங்க, 30,000 40,000 கட்டுறீங்க. என்னவோ ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகலாம். அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எதுக்கு இந்த சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ஒரு பார்ட்டாக வந்து இந்த கோர்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோ எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நோ வரிஸ். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில விஷயங்கள் வந்து உங்கள் மனசை லேசாக்கும். லைஃப்பை வந்து இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங்க்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். எஸ், நான் டெக்னிக்கல்ஸை வந்து சரி பண்ணிட்டேன், எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு சைக்காலஜி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபாரெக்ஸ்க்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் சைக்காலஜி தேவைப்பட்டுச்சு இல்லையா? அப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். எஸ், ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஏன் இதாவது சம்டைம்ஸ் வந்து அதுவும் இந்த வார் டைம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? இந்த வார் டைம்ஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் ஒரு நோக்கத்தில் போயிட்டே இருப்பேன். ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு 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 ஓகே இதுதான் செட்டப், அப்படி இது இந்த ஃபார்முலாவில் போனால் தான் ஒரு செட்டப் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுருப்பேன்.
சடனாக வந்து சம்திங் ராங் நடக்கும். ஸோ தென் திரும்ப ரீஒர்க் அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். அது வந்து ஒரு டயரிங்கான ப்ராசஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தென் ஐ தாட் இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறப்போ, மனசை லேசாக பார்க்குறப்போ, திங்ஸை வந்து ரொம்ப மேலோட்டமாக அழகாக பார்க்குறப்போ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக வந்து மணி மேக்கிங் ப்ராசஸ் இஸ் வெரி குட். எஸ். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 1 இயர் வந்து நான் பிரேக் எடுத்த 1 இயர் வந்து நான் இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலை, அதில் வந்து இன்கம் கிடையாது. கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதோட இன்கமும் எனக்கு கிடையாது, அதுவுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இன்கம் சோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனாலுமே நான் இந்த ஒரு 1 இயர் வந்து நிம்மதியாக ஓரளவுக்கு என்னால் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எந்த ஒரு டவுன் சைடுக்கு ரொம்ப போகாமல் ஓரளவுக்கு எனக்குமே வீட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தான் ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்குமே எனக்கு ஸ்மூத்தராகவே இருந்துச்சு. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இவ்வளோ பெரிய பிரேக் தேவையா, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போக 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 ஐ ஃபெல்ட் ட்ரேடிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் ட்ரேட் பண்ணுறப்போ இஷ்டத்துக்கு செலவு பண்ணேன். கைஸில் நான் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 20K 30K 40K 1 lakh எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். அண்ட் வந்து சேவிங்ஸுமே நிறையா பண்ணி வச்சேன். ஸோ அப்போது ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ செலவு பண்ணுறது, அப்போ எனக்கு பெருசாக ட்ரேடிங்கோட மகிமை பெருசாக தெரியல. பட் ட்ரேடெல்லாம் பண்ணலை, சும்மா இருக்கேன். எனக்கு ரெவென்யூ சோர்ஸ் கிடையாது. ரெவென்யூ சோர்ஸ் இல்லாதப்போ நான் ஆல்ரெடி சம்பாரித்து வச்ச, அதாவது ட்ரேட் பண்ணி சம்பாரித்து வச்ச காசு இருக்குல்ல, அது எனக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் ஆச்சு. லைக் வந்து நம்ம ட்ரேட் பண்ண வச்ச காசு நமக்கு இவ்வளோ நாள் வந்து நமக்கு சர்வைவலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறப்போ தட் வாஸ் வெரி குட். கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எதுவுமே பண்ணாமல், எந்த ரெவென்யூ சோர்ஸ் இல்லாமல் எப்படி இருந்தனோ அதே மாதிரியான லைஃப் லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு ட்ரேடிங். ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைனாக நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த 1 இயர் இப்படி இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 இயருக்கு பல பிளான்ஸ் இருக்குது. அடித்து தூக்க போகிறோம். நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் தான் இந்த 1 இயர் எடுத்திருக்கேன். அண்ட் வேறு ஏதோ பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், என்னன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க. ஏதோ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டானான்னு தெரியல. எஸ், ஓகே. இன்கேஸ் வந்து ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், அகேனும் மறந்துட்டேன். டெக்னிக்கல் சொல்லிட்டேன். ஓகே. ஃபைனல் கோர்ஸ் பற்றி தான். ஸோ இவ்வளோ ஆகிடுச்சு. எப்போ கோர்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது. கோர்ஸ் லான்ச் ஆகிற அப்டேட் வந்து கம்மிங் வீக்ஸில் நான் இன்ஸ்டாகிராம்ஸில் கண்டென்ட்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பொறுமையாக இருங்க. அழகான ஒரு கண்டென்ட்ஸ் வருது, அழகான ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். ஓகேங்களா? அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், இதை சும்மா வந்து 10ஓட 11 இருக்கிற கோர்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த வாட்டி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஃப்ரீ ஆக்கியிருக்கேன். லைக் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் ப்ராஃபிட்டபிள், நான் சொல்லி கொடுத்ததை அப்ளை பண்ணியும் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியலன்னா பழியை நான் ஏற்றுக்கிறேன், ரீஃபண்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா சொல்ல வேணாம்னு நினச்சேன், பட் இப்போயும் நான் சொல்ல போகிறது கிடையாது. லைட்டாக வந்து ஹிண்ட்டு கொடுக்குறேன். இன்கேஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வந்து ஒரு 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 இதுவாக நான் இருப்பேன். ஸோ வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய கொலாபரேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பெரிய பெரிய கொலாபரேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் எல்லாமே இப்போயே சொல்லிவிட்டு, ஏன்னா என்னடா ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கானே தவிர்த்து பாம்பை வெளியே நீட்ட மாட்டானேன்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்னு இருக்கேன். ஸோ குட் திங்ஸ் வணக்கம். லெட்ஸ் சி. ஓகே, எதனா ஒரு பேசணும்னு நினச்சேன், என்னென்னா கிளம்ஸியாக இருக்குது. சின்ன சின்ன டாபிக்ஸை தான் எழுதி வச்சேன், என்ன இதுன்னு தெரியல. அண்ட் சம் கிவ்அவேஸ் இருக்குது. லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து சில கிவ்அவேஸ் இருக்குது. அண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிவ்அவேஸ்னால் என்னென்னா, கோர்ஸ் லான்ச் ஆகிறப்போ சில ப்ரைஸில் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அண்டு வந்து ஃபாலோவர்ஸ்க்குமே சில ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னுமே ப்ரைஸ் முடிவு பண்ணலை. அண்ட் இன்னுமே கோர்ஸ் லான்ச்சுக்கான அப்டேட்ஸ் வந்து கம்மிங் வீக்ஸில் இருக்கும்.
அண்ட் ஐ எம் குட். நான் கொஞ்சம் வந்து அண்ட் பர்ஸ்னலாக வந்து இந்த 1 இயர் வந்து என்னை ரொம்ப டிஃபைன் பண்ணியிருக்கு. ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கூட தூங்கி எந்திரிச்சிட்டு தான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஒரு நாள் பல்க் ப்ராசஸில் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். 1 இயர் ஃபீஸ் வேறு கட்டிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். பல்கிங்கில் இருக்கேன். ஆனால் பல்க் ஆன மாதிரி தெரில. ஃபேஸ் தான் பல்க் ஆன மாதிரி இருக்குது. தப்பான ஒர்க் அவுட்டாக என்னன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி டயரிங்காக இருக்குது அண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, நமக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு ஒரு விஷயம் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். லைக் வந்து உன்னோட எதிர்காலம் இல்லை வந்து உன்னோட நெக்ஸ்ட்டு மூவான ரிசல்ட்ஸ் வந்து உன் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னென்னலாம் நான் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன், இந்த வருஷத்தில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறேன்றது என் கண்ணில் தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கோனா ஸ்டார்ட் அண்ட் டூ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வந்து இந்த வீடியோ கீழே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிவ் அவேஸ் கமெண்ட் பேஸஸில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல பாசிட்டிவாக ஜி, சரியா? ஸோ என்ன வேணால் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்து ஃபாரெக்ஸ் வந்து இட்ஸ் ஒரு ஒரு பெரிய தங்க புதையல்னு நினைக்கிறேன். அந்த தங்க புதையலை வந்து வேட்டையாடுறதுக்கான ஒரு வேலையாக நம்ம பார்க்கலாம், சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஆஸ் ஐ say every time like let's grow together. ஸோ பெருசாக பண்ணுவோம். தெரியல அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. see you soon. ஸோ தேங்க்யூ. ஐயோ இந்த டேக்காச்சும் ஓகே ஆகுமான்னு தெரில.